ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பெயின் நல்லது அதான் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ பெயின் எஸ்டர்டே அதாவது நேற்று உள்ள டாப்பிக்லேயே நான் சொல்லும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் பெயின் கஷ்டம் வந்து கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்காக பெயின் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ணது இனிஷியலாக ஸ்கூல் டேஸ். ஸோ ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி. ஐயோ! நம்ம போய் சொன்னா கிண்டல் பண்ணுவாங்களா? எப்படி எப்படி டெலிவர் பண்ணுறது கன்டென்ட் எல்லாம்னு. அது என்னாச்சுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் ஒரு எக்ஸ்போ மாதிரி நடத்துனாங்க. அதில் வந்து நம்ம அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த பொருட்காட்சியில் உள்ள கன்டென்ட்டை. அதுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு நான் அந்த மேடம்கிட்ட சொல்லும்போது, இல்லை சரியாக வரல, அவங்க வந்து நல்லாவே கன்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆளை மாற்றிடலாம், அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இங்கிலீஷ் தான். ஸோ நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து நமக்கு அது வந்து வேண்டாம், வேற ஆள் போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு அழுகை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூலில் கமலப்பிரியான்னு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப தேத்துறாங்க, அழாத அழாத கமலமலர், பார்த்துக்கலாம் நம்மளை, இப்படி அழாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகுது. நம்ம ஆசைப்படுறோம் ஸ்டேஜில் வந்து நம்ம பேசணும்னு சொல்லி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு அதை பேச திறன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே இது வந்து உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுச்சுன்னா, எங்களுக்கு சுரோன்மணி மேடம், தமிழ் மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ட்ராமா காலேஜ் ஆனுவல் டேக்கு, சாரி ஸ்கூல் ஆனுவல் டேக்கு ரெடி பண்ணும்போது நான் 9th பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். ஸோ அவங்க வந்து 11th பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம், நம்ம அப்பவும் ஸ்டேஜில் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் தமிழ் மூலமாவது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கும்போது அவங்க ஆக்சுவலாக இல்லை, ஆள் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் எடுக்கலைன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கமலமலரும் கேரக்டர் இருந்தால் கேட்டாங்க, அவங்களுக்கு ஸ்டேஜில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மேடம் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு ஒரு சிம்போசியம் மாதிரி, ஆக்சுவலாக ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடந்தது ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து நீயும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு டாப்பிக்கை கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் பேசணும், நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நீங்களே எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எழுதி கொடுத்தாலே பேசுறதுக்கு உதவும் நமக்கு. இதில் வந்து நம்மளா கதை எழுதி, நம்மளா வேற வசனமெல்லாம் நம்மளே எழுதி பேசணுமா, எப்படி அது சாத்தியம் ஆகும்? சரி, நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நானே பேப்பர் பென் இந்த அப்போ இப்படி இது எழுது அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்ஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இங்கே அதாவது அது ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம்ங்கிறதுனால என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நம்ம ஏன் அயல் நாட்டில் கையேந்தணும்? ஸோ ரொம்ப இங்கேயே நம்மகிட்ட எல்லா வளமும் இருக்குங்கிற மாதிரி டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். அதில் எங்களுக்கு வந்து பிரின்சிபல் மேடம் ரிவ்யூ பண்ணிவிட்டு வளம் அந்த எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வரையும் அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு கரெக்ஷன், நமக்கு ட்ரையல் பார்ப்போம் இல்லையா, 2-3 நாள் ப்ராக்டிஸ்லாம் வந்து ப்ரீவியஸாக பிரின்சிபல் முன்னே வந்து நடக்கும் ப்ராக்டிஸ் செஷனில். ஸோ ரொம்ப நல்லாவே வந்தது அந்த ப்ரோக்ராம். அந்த உரையாடல் ப்ரோக்ராம் எண்டில் வந்த ரிசோர்ஸ் பர்சன் வந்து அந்த நிகழ்ச்சியை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது இந்த பாயிண்ட், அந்த பொண்ணு பேசுதில்ல அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் எடுத்து பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நமக்கும் நம்ம எழுதுனதையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு முடியல, நமக்கு எழுதவே வராது அப்படின்னு சோர்ந்து உட்காந்துட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து பேசியிருக்க முடியாது. ஸோ நிறைய சொல்லலாம். நீங்களும் உங்கள் லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கஷ்ட காலத்தில் நம்ம அழுதுருப்போம். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜில் நீங்கள் லேர்ன் பண்ணி வருவீங்க. ஸோ தனியாக நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை பிரேக் பண்ணி வரும்போது ஏதாவது ஒன்று நிச்சயமாக கற்றுருந்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்லையுமே யோசித்து பார்த்தீங்கன்னா. இன்னொன்று சொல்லணும்னா, நான் காலேஜ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கியூ மேத்தில் அந்த மாதிரி. ஸோ காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டோங்கிறதே பயங்கர பிரேக். ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்தாச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து எங்கள் வீட்டு மாடியில் நான் அப்படியே எழுதிருப்பேன் 1 ஹவர் ஏங்கி ஏங்கி. ஏன்னா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, நம்ம வீடு மாதிரி இருந்தோமே அந்த காலேஜில் இருந்து இப்போ இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை. அது 2 months ஆச்சுது.
அது இப்படி ஆயிடுச்சு தெரியுமா இதுதான் அப்படின்னு. ஸோ அந்த டைம் எங்கள் ஹெச்ஓடி மேம் தான், நீ சும்மா இருக்காத, ஒரு ஆன்லைன் ஃபோரமில் டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டு. சரி ரைட், இனிமேல் விடக்கூடாது, கஷ்டத்துலேயே அழுதுட்டு நம்ம அதையும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே வந்ததுக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ஜாபா அப்படிங்கிற வெறியில் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணுவோம், எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேத்தில் நான் வந்து கோடிங் டீச்சராக போட்டேன். ஸோ அதெல்லாம் லெவல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜில் ஏர்ன் பண்ணதோட நான் கூடவே ஏர்ன் பண்ணேன். அதில் வந்து அவ்வளோ ஒரு 60 பிள்ளைங்க கிட்ட, யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், எல்லா ரீஜன், ஆஸ்திரேலியா, ஸோ இப்போவும் ஆஸ்திரேலியா பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. அவங்ககிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜோஷாக இருக்கும். அவங்க வந்து குழந்தைத்தனமா பேசுறது, அவங்க வந்து இது என்னை விட ஷார்ட் ஐடியா சொல்றது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைச்சிருக்காது என்ன காலேஜ்லேருந்து வெளியே திறத்தலைன்னா. ஸோ நான் காலேஜ்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னுமே அதே செட் ஆஃப் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னு வைங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ரொம்ப ரொட்டீனைஸ்ட் ஆகிட்டு நான் 13 வருஷமாக அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த ரோலில் இருக்கும்போது ரொம்ப ரொட்டீன் மெக்கானிசமாக அப்புறம் ஆஃபீஸ் வேலையும் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீச்சிங் வந்தோம், இங்கே பார்த்தா ஆஃபீஸில் கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்க லெவல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி மைண்ட் இருந்தது நான் வரும்போது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்னோட பிரேக்கப்புக்கு அந்த டைம். பட் இப்போ வந்து நம்ம நினைச்ச மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கலாம், அந்த பிள்ளைங்களுக்கு புரியலன்னா வேற எப்படி நம்ம அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேரண்ட்ஸ் ஃபீட்பேக், மற்ற ஸ்டாஃப்ட்ட கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, உங்ககிட்ட நல்லா படிக்காங்க, நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, தனியாக கூட நீங்கள் கிளாஸ் எடுங்க, நாங்கள் பே பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன், நம்ம எந்த ஒரு இதுனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் என்னோட லைஃப்ல இருந்து. இல்லை இப்போ வந்து ஆட்சி தவறுனது. ஸோ எனக்கு வந்து 1 இயர்ல அம்மா இல்லை. ஸோ என்னை வந்து இப்போ 38 வருஷமா எங்கள் ஆட்சி தான் வளர்த்தாங்க. ஒரு ஃபைன் டே நான் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது ஆட்சிக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆட்சி தான் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஒன் ஃபைன் டே ஆட்சிக்கு ஸ்ட்ரோக் ஆகுது. அவங்களால நான் ஒழுங்காக வாக் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலைஸ் போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க சரிம்மா நடக்க முடியாது, பெட் என் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சமைக்க கிளம்புறேன். ஸோ நவம்பர் மந்த்து தான் நான் ஃபஸ்ட்டு சமைச்சிருக்கேன். நானாக ஃபுல்லாக அதை ப்ரீவியஸாக ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் போதோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லோ நான் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த டைம் ஒரு 1 மந்த்துக்கு பண்ணியிருக்கலாம், ஒரு 2013 ஒரு ஆக்சிடெண்ட்டில். அந்த மாதிரி இருந்திருக்குல்ல, 2001 கண் ஆப்ரேஷன் போது ஒரு 10 டேஸ் பண்ணியிருக்கலாம். பட் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு டிஃபன், மத்தியானம், லஞ்ச்னு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணுங்கிறது லாஸ்ட் நவம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சமைக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் இருந்திருப்பாங்க, 6-7 மாதம். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே ஒன்றுமே தெரியாது நம்ம பேத்திக்கு, நம்ம பேத்தி இந்த அளவு செய்கிறாளா. காவேரி ஹாஸ்பிட்டலில் ஃபைனலாக இருக்கிற டேஸில் கூட அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக மாவு ஆட்டிடுவா, எனக்கு வந்து காலையில் இட்லி தோசை செய்கிறதுக்கு போட்டுருவா அப்படின்னு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவு அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இனிமேல் அவளை பார்த்துக்குவாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் அவங்க போனது. ஸோ எந்த ஒரு பிரேக்கப்பும் ஆச்சு அந்த மாதிரி ஆகலை அப்படின்னா நான் வந்து இன்னுமே என்னோட ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு கூட தான் சொல்லலாம். நான் என்னோட கெரியரை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ கெரியரும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, அதே இது வந்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு பிரேக் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிரேக்ல இருந்து ஒரு பெரிய பெரிய லெசனை லேர்ன் பண்ணிக்கிடலாம். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரேக் வந்துடுச்சேன்னு அழுது புலம்பி அப்படின்னு ரிலாக்ஸேஷன் கொஞ்ச நேரம் அழலாம், ஓகே அவ்வளோதான். ஸோ அப்படி அழுது என்னதான் ஆக போகுது, வாட் நெக்ஸ்ட் அந்த தாட் வரணும். அந்த தாட்டை வந்துட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணும். ஸோ ஒரு பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு உட்காந்து அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிட்டா அதுதான் ரீசனா, ஓகே ஸோ அதுலேருந்து வெளியே வர என்ன பண்ணணும், இந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ நார்மல் ரொட்டீனில் இது மற்றவங்க வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணி திட்டி நீங்கள் அப்படி அப்செட் ஆகிறீங்க அப்படின்னா அவங்க யார் உங்களை பிரேக்கப் பண்ணுறதுக்கு, அந்த கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்கவும் செய்யாதீங்க. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்கங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே ஸோ அவங்க நல்லா பழகுறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் அவங்ககிட்ட ஏமாந்தோமா, ஓகே ஃபைன் போதும்ப்பா சாமி, இனிமேல் உங்களுக்கு சங்காத்தமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு கட்டிடுங்க. இனிமேல் பழகுறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரெமெடிஸ் உங்களுக்கே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இது அடுத்தவங்க சொல்லிலாம் உங்களுக்கு ஏற போகிறதில்ல. உங்கள் லைஃப்பு நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். ஸோ நீங்கள் தான் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ஆஸ் அ சிங்கிள் சைல்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில பக்கத்துல உள்ள அக்காலாம் எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். தங்கி அக்கா அவங்க பேரு. ஸோ அவங்களும் என்ன ரொம்ப பாசமா வச்சுப்பாங்க. பட் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் அவங்களுக்கு ஒரு நடுத்தர குடும்பம் தான். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அந்த குட் டே பிஸ்கெட்ட கொண்டு வந்தா தான் நான் உன்ட்ட பேசுவேன். இல்ல சண்ட போ அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ நான் ரொம்ப அப்செட் ஆயிருவேன். அப்பா பேச மாட்டேங்கிறாங்களே! கண்டிப்பா அக்காட்ட பிஸ்கெட் குடுத்து பேசணும். எனக்கு டார்கெட் வந்து அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட விளையாடணும். அவங்களுக்கு டார்கெட் பிஸ்கெட் வாங்கி சாப்பிடணுங்கிறதா இருக்கும். ஸோ ஐயோ! ஆக்சுவலா அவங்க ரொம்ப நல்ல அக்கா. நான் சொல்றேன் அந்த டைம் சொல்றேன். நமக்கு வந்து அந்த ஒரு அஃபெக்ஷனே தேவை. ஏன்னா, ஆஸ் அ சிங்கிள் சைல்டு, சிங்கிள் பேரண்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அ நமக்கு அது கிடைக்காது. இல்லையா? அப்போ கிடைக்கிற இடத்துல நம்ம போறபோது அந்த லேக் ஆகுது. ஸோ அது வந்து பெருசானாலும் கன்டினியூஸ் ஆயிட்டு தான் இருந்தது. ஆ இன்ஃபேக்ட் காலேஜ்ல எனக்கு சித்ரா மேம் அப்படின்னு சித்ரா அக்கா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க 3 இயர். அவங்க தான் தி பெஸ்ட் இன் மை லைஃப் த்ரூ அவுட். இப்பவும் வருவாங்க, எப்பவும் இருப்பாங்க. ஸோ அவங்க மேரேஜ் ஆகும்போதெல்லாம் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இடையில எதுவும் அவங்க வீட்ல ஏன்னா அதுக்கப்புறம் மேரீட் ஆனா குழந்தைங்க அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகும். எதுவும் ஒரீடா இருந்தாலே நான் கொஞ்சம் ஐயோ! அங்க உள்ள டென்ஷன்ல இங்க வரும்போது, போச்சுது யோசிக்காங்க ஏதோ நம்ம நம்மகிட்ட கோவப்படுறாங்க, இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். வீட்டு இந்த வால்ல கூட சைட்ல நான் வந்து பெண்ணால சித்ராக்கான்னு எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா நம்மட்ட அவ்வளோ மிஸ் பண்ணுவேன் அவங்கள. அவ்வளோ அவ்வளோ லவ் அவ்வளோ மிஸ் பண்ணுவேன் அவங்கள. அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. அவங்க ஃபேமிலியும் அந்த அளவுக்கு என்ன பார்த்துப்பாங்க. ஸோ இது என்ன அப்டின்னா, அவங்கள அப்புறம் புரிதல் வருதுல்ல. ஸோ ஓகே அவங்க நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரே ஐயோ! நம்மட்ட பேசலையே வைக்கலையேன்னா 24 மணி நேரமும் இல்ல ஃபுல் லைஃப் யாரும் நம்ம கூட வரப்போறதில்ல. ஸோ அவங்களுமே மேரிட் ஆயிட்டு, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க ஒர்க் கொஞ்சம் நெறையா இருக்கு. ஸோ அதனால தான் அவங்களால பேச முடியல. அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வீணா அந்த கஷ்டம், மன கஷ்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ காரணம் என்னன்னு பார்த்து அத அனலைசிஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு நீங்க பேசலையேன்னு ஃபோன போட்டு அவங்கள டார்ச்சர் பண்றது வந்து நியாயம் கிடையாது இல்லையா? ஸோ உங்க வீக்னஸ் என்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அத எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட சந்தோஷத்த வந்து ஃபுல் கண்ட்ரோல் அடுத்தவங்கட்ட குடுக்காதீங்க. ஸோ அவங்க இப்படி இருந்தா தான் நான் ஹேப்பியா இருப்பேங்கிறத கண்டிப்பா குடுக்கவே குடுக்காதீங்க. அது என்னைக்குமே டேஞ்சர்ல தான் போய் முடியும். ஸோ நீங்க உங்க கண்ட்ரோல நீங்க தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் ஈஸியா சொல்றேன். பட் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஒரு ஞானம் ஒரு இதே எனக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா இது கொஞ்சம் மேபி நெறைய வீட்ல 2, 3 பிள்ளைங்க இருக்கிறவங்க லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க இவ்வளோ அறிவா இருந்திருக்கலாம். எனக்கு அது தெரியல. பட் நான் வந்து Googleல சர்ச் பண்ணும்போது, அந்த YouTubeலலாம் சர்ச் பண்ணும்போது பார்த்தா நெறைய பேர் பிரேக்கப்ஸ், மனமுறிவு, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அந்த மாதிரி வீடியோஸ் தான் ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்க. ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. இப்பதான் சரி எனக்கு பரவால்ல அப்படின்லாம் ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. ஸோ அதுலருந்து தெரிஞ்சது எல்லா இடத்துலயுமே இந்த பிரேக்கப்ஸு, கஷ்டப்படுறது வந்து ரொம்ப இருக்கு. அத வந்து எப்படியாவது ரெக்கவர் ஆவணுங்கிறத எல்லாருமே நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல உள்ளத ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அத எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன அப்சர்வேஷன் அட் த எண்ட் இந்த வீடியோல குடுக்க போறேன் அப்டின்னா, ஸ்ட்ராங்கா இருங்க. பெயின் நல்லது. பெயின் வந்தா தான் உங்களுக்கு என்னது, ஒரு நல்ல லெசன் கிடைக்கும். ஸோ அந்த பெயின் வந்ததுன்னா, அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு, அ அது எண்டுல அந்த லெசன ஒழுங்கா கேரி அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அ பெயின்க்குள்ள காரணங்க உள்ளவங்களையும் நீங்க வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா, அவங்களால தான் உங்களுக்கு அந்த பெயின் கிடைச்சது. இல்ல அந்த பெயின்னால என்னன்னே தெரியாம, அப்படியே தாலாட்டிட்டு அப்படியே செல்ல பிள்ளையா லாஸ்ட் வரையும் போயிருக்கீங்க. ஸோ கஷ்டம் குடுத்த அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும் நம்ம. உட்காந்து தேங்க் பண்ணிட்டு, அத சால்வ் பண்றதுக்கு என்னென்ன தப்பு நம்ம பண்ணோம்னு எடுத்துட்டு, இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ணாம இருக்க நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு லெசன். அதையும் எடுத்துக்கிட்டு, அத ஃபர்தர் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கண்டிப்பா போனீங்கன்னா, அடுத்த டைம் வந்து வேற லெவல் ஆஃப் பெயின் வேற அ இது கண்டிப்பா நீங்க லைஃப்னா ஒரு டிஃபிகல்டி வந்துட்டே தான் இருக்கும். அதுலருந்து வேற லெசன் எடுத்துப்பீங்க. பட் இந்த பெர்சன்ஸ் இப்படி அக்கா பேசல, இல்ல அவங்க பேசல, இவங்க பேசலங்கிற ஒரு 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 அஃபெக்ஷனேட்டால இல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரல. நமக்கு முடியலையா? நம்ம அழகா இல்லையா? நம்மளால முடியாதா? அந்த மாதிரி ஒரு போராட்டத்துல இருந்தெல்லாம் பிரேக்கப் பண்றதுக்கு அ இந்த இந்த ஐடியாவ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ. சி யூ